இந்த பாருயா, இந்த உலகத்தில் வாழ எல்லோரும் நல்ல பயன் கொடுக்க வேணும். ஆனால் இந்த கலை என்ன உலகறிய செய்யப்பா. நீங்க ஒன்றும் யோசிக்காத, ஆளை பார்த்தா அணைக்கலாம் போலக்கு நான் கொஞ்சம் அதை உரிச்சு தான் வந்துருதானே. ஆனால் நீ சிரிக்காமல் இல்லை. அண்ணே வணக்கம். நீங்க நடிச்ச படங்கள்லாம் நாங்கள் பார்க்குறதாங்க. நீங்க அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்துல வந்து ஜேம்ஸ் பாண்டுக்கு அடிச்சனீங்க இல்ல? நடிக்க தெரியும் மொழியே, ஆனா நடிச்சிருக்கிறேன். அண்ணே இவர் தான் இந்த விருமாண்டி படத்துல கமலை தூக்கி போட்டு மிதிப்பார், அது இவர் தானோ? தலைமுடி வளர்த்தாலும் இந்த பழைய ஆள். இப்ப விஜயோட இந்த சனநாயகன் படத்துல ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்கா போல. விஜய தூக்கி அடிக்கிறதோ, விஜய தூக்கி குத்துற மாதிரி வந்து செஞ்சவர் ஆள், பெரிய ஆள் தான். கலைத்தாயோட உதவி நமக்கு அந்த மாதிரி. நீங்க இப்படி ஒரு கலைஞர் இருக்கிறீங்க. நாங்களும் இப்பதானே இந்த சினிமால இதை வளர்ந்து வரோம். எங்களுக்கும் ஒரு படம் பண்ணி தாங்களே. நின்றாலே ரசிகர்கள் பெரிய ஆள் தானே. முகம் காட்டினாலே ஆபத்து. அது ஒரு துண்டு வச்சுக்கிறேன், மூடி போட்டு எடுக்கிறேன். ஆள் அப்படி ஓகே தானே? சரி ஏன்னா கோடிக்கணக்கான காசு போற நீ தான் தெரியும். சிக்கலா வரக்கூடாது. திரிசா இருக்கால, நம்மள திரிசா இந்த படங்கள் அதுகள் அப்படி இப்படி அவளை வச்சு ஒரு பாட்டு எடுக்க போறான். அந்த பாட்டு நீங்க அவளோட சேர்ந்து ஒரு டான்ஸ் மட்டும் மக்களை செஞ்சு தரணும். அப்படி சரி வராது போடாக்கு. ஃபேமஸா இருந்தாலும் கூட இவருக்கு பிடிக்கணுமே. அங்க உங்களுக்கு பிடிக்காது. யாரு வேணும்? நயன்தாரா. ரெண்டு புள்ள குட்டியோட இருக்கு, அது வருமா? இருந்தாலும் பேரு தானே அப்ப உலகத்துல வெல்லுது. இப்ப இல்ல என்ன உள்ள அந்த அளவுக்கு ஆசை இருக்குன்னா அதான் நீ ஒரு மாதிரி கதை நயன்தாரா என்ன காசு கூட முடியுமே. அப்ப நம்மள ஆளுக்கு என்னடா அதுக்கு நாய்க்குட்டி குட்டின்னு வரேன்னு சொல்லுவாங்க. அடே இந்த அளவுக்கு உனக்கு இந்த பிச்சைக்கார மாதிரி தெரியுதா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன காசுக்கான அது கொஞ்சம் கூட கேட்பாங்க. சரி கூட என்ன, இப்ப நீ தான் ப்ரொடியூசர், நீ உண்ட காசை போட்டு சமாளி. சரிங்க அண்ணே, ஒரு இந்த அவளுக்கு ஏசி கார் கேட்கறா போல. நீ ஏசி காருக்கு ஒரு 5000 கொடுத்து நான் நயன்தாரா கூட்டிட்டு வரேன். இதுல இல்ல இப்பவே முடிச்சிருவோம். நயன்தாரா கூட்டிட்டு இதுலயே ஆடி விடுவோம் ஒரு ஆட்டு. சரி, நான் கடன்பட்ட காசு கொஞ்சம் கோயிலுக்கு வந்த இடத்துல கடன்பட்ட காசு. ஓகே, காருக்கு மட்டும் நீங்க வந்தீங்கன்னா ஓகே, மிச்சம் நான் எல்லாம் பாத்துக்கிறேன். இல்ல, நான் பிளஸ் வந்து வரேன். வங்கி கணக்கு அந்த நம்பர் என்ன? 342 362. சரி 2 சரியா? நீங்க இதுல நில்லுங்க, நான் நயன்தாரா கூட்டிட்டு வரேன். நம்மள வந்ததுக்கே இவ்வளவு காசு மாட்டிச்சு அடிச்சிட்டு போவோம். சரியா? இதோட என்ன ஏதாவது வேண்டிட்டு போவோம். இதுக்குள்ள இனிண்டே நாங்க தானே ராஜா. 2 பேரும் வந்தவங்க திரிசாவை கொண்டு வரேன்னு சொன்னாங்கல்ல. அதை விட நயன்தாரா வந்தா ஒரு உலகம் முழுக்க பேரா இருக்கும். அப்ப ஒரு நல்ல ஒரு பாடலோடு நாங்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தும். கடவுளே, என் கலைத்தாயே, நன்றி, வணக்கம்மா.